இங்கே பாருங்க, இது சரியான ஆக்சிடென்ட்டுங்க. வண்டி ஓட்டுறவர் ஃபுல்லாக சரக்கில் இருக்காப்புல, ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் வாட்டில் வண்டி எடுத்து ரிவர்ஸில் போய் ஒவ்வொரு இடமா மோதிட்டே இருக்காருங்க. அங்கே பாருங்க, ஆள் நிற்கிறது எதையுமே அவர் பார்க்கல. இந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பாயிடுச்சுங்க. இதை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரே பயம், ஒரே பரபரப்பு. இங்கே பாருங்க, அவர் மறுபடியுமே ஒரு நார்மலாக இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வெளியே வராரு. ரிவர்ஸில் வந்து மறுபடியும் போய் மோதுறாரு. இங்கே பாருங்க, ஆல்ரெடி இந்த இடத்த ஃபுல்லாமே அவர் ஏற்றிருக்காரு. இதில் எவ்வளோ பேர் மாட்டினாங்கன்றது தெரியல. மறுபடியும் அங்கே நிற்கிற இடத்துல போய் மறுபடியும் வண்டியை கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து இந்த ஏரியாவே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கமுதியில் நடந்திருக்கு. இப்போ தான் போய் அவரை எல்லாருமே லாக் பண்ணுறாங்க. பார்த்தா அவர் ஃபுல்லாக சரக்கில் இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அங்கே போலீஸும் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே அந்த ஒரு பதட்டத்துலேயும் ரொம்ப ஒரு டென்ஷனாகவும் இருக்காங்க. யாருமே அந்த நிலைமையில் யாரையுமே நம்ம பார்க்க முடியல. ரொம்ப பரபரப்பாயிடுச்சுங்க அந்த இடமே. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாமே ஃபுல்லாக கூட்டிட்டாங்க. அவங்க டிரைவரை வெளியே கூப்பிடுறாங்க. ஒரே பரபரப்பாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்றது சரியாக தெரியல. ஆனால் அவர் ஒருவேளை மது போதையில் இருக்காரு தான் நினைக்கிறேன். இல்லைனா வாண்டடாக போய் இப்படி வந்து கடை பக்கடம் மோதுவாரா என்னன்னு தெரியல. ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. இதை பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. தமிழ்நாடுன்னு இந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கீங்க பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குன்றத.